Good morning, Kannu. Now we will see our topic is geometry. Geometry la enna pakka porom? Symmetry. Symmetry na enna paakalaanga definition. The figures which can be divided into two parts of equal shape and size are called symmetrical figures. The figures which can be divided into two parts of equal shape and size are called symmetrical figures. Symmetry என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஃபிகரை நம்ம ஒரு ஃபிகர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதை வந்துட்டு டிவைட் பண்ணக்கல அந்த டூ பார்ட்ஸும் ஈக்குவல் ஷேப்பாக இருக்கணும் அண்ட் ஈக்குவல் சைஸாக இருக்கணும். தட் இஸ் கால்ட் சிமெட்ரிக்கல் ஃபிகர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களா. ஓகே, எப்படி இருக்கணும்? ஷேப் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கணும் அண்ட் சைஸ் வந்துட்டு ஈக்குவல் சைஸாக இருக்கணும். தட் இஸ் கால்ட் சிமெட்ரிக்கல் ஃபிகர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம்டா தங்கம். எக்ஸாம்பிள்ஸ் என்ன? இது என்ன ஷேப்லடாக இருக்குது? ரெக்டாங்கிளா? ஓகே, இங்கே பாருங்கள், இந்த பேப்பர் எந்த ஷேப்பில் இருக்குது? ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்காடா தங்கம். ஓகே, இதை வந்துட்டு நம்ம டூ பார்ட்ஸாக டிவைட் பண்ணலாம். டூ பார்ட்ஸாக டிவைட் பண்ணிட்டோமா? ஓகே, இந்த ஹாப்ஸ் இந்த பாட்டும் ஈக்குவல் ஷேப்பாக இருக்காடா தங்கம். டூ சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் ஷேப்பும் ஈக்குவலாக இருக்கா? தட் இஸ் கால்ட் சிமெட்ரிக்கல் ஃபிகர்ஸ். ஓகேங்களா? அப்போது ரெக்டாங்கிள் இஸ் ஏ சிமெட்ரிக்கல் ஃபிகர்ஸ். ஓகே, இந்த ரெக்டாங்கிளை சென்டராக ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். இந்த டூ சைட்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்காடா தங்கம். இந்த டூ சைட்ஸும் ஈக்குவலாக இருக்குது, ஷேப்பும் ஈக்குவலாக இருக்கா? தட் இஸ் கால்ட் சிமெட்ரிக்கல் ஃபிகர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பட்டர்ஃப்ளை பார்த்துருக்கீங்கல்ல. பட்டர்ஃப்ளை பாருங்கள், பட்டர்ஃப்ளை இருக்குல்லடா தங்கம். இப்போது பட்டர்ஃப்ளை வந்துட்டு நம்ம டிவைட் பண்ணலாம், டூ பார்ட்ஸாக டிவைட் பண்ணலாம். பட்டர்ஃப்ளை எப்படி டூ பார்ட்ஸாக டிவைட் பண்ணுறது? ஓகே, இப்படி சென்டராக ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு, ஓகேங்களா, டூ பார்ட்ஸா. அப்போது இந்த பாட்டும் ஈக்குவல் ஷேப்பாக இருக்காடா தங்கம். ஈக்குவல் ஷேப் அண்ட் ஈக்குவல் சைட்ஸ். இட் இஸ் கால்ட் சிமெட்ரி. அப்போ பட்டர்ஃப்ளை இஸ் ஏ சிமெட்ரிக்கல் ஃபிகர்ஸ். ஓகே, லீஃப் தங்கம். நம்ம வீட்டில் லீஃப் இருக்கா? கருவேப்பிலை இருக்குல்ல தங்கம். கருவேப்பிலையோட லீஃப் எடுத்துக்கோங்க, சரியா? அந்த லீஃபில் ஒரு சென்டராக ஒரு டாட் வரைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். சென்டராக ஒரு லைன் வரைஞ்சிங்களா, அந்த டூ ஷேப்ஸும் எப்படி இருக்கும்? டூ பார்ட்ஸும் ஈக்குவல் ஷேப்பாக இருக்கும் அண்ட் சைஸ் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் கால்ட் சிமெட்ரிக்கல் ஃபிகர். லீவ்ஸ் இஸ் ஏ சிமெட்ரிக்கல் ஃபிகர்ஸ். ஓகேங்களா? ஓகே, சிமெட்ரியோட எக்ஸாம்பிள் என்னென்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லிட்டா தங்கம், என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ்? பட்டர்ஃப்ளை, லீஃப், ரெக்டாங்கிள், தாஜ்மஹால். ஓகே, இதெல்லாம் தான் சிமெட்ரிக்கோட எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா மிரர் இமேஜஸ். The two halves of the figures are the mirror images of each other. The two halves means parts. ஓகேங்களா? The two halves of the figures are the mirror images of each other. ஓகேங்களா? மிரர் இமேஜஸ்னால் என்னென்னா இப்போ ஓகே, நீங்களே போய் ஒரு மிரருக்கு முன்னாடி நின்னீங்கன்னா உங்களை எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணாது? நீங்கள் எந்த ஆங்கிளில் நிற்கிறீங்களோ அதே ஆங்கிள் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆமாம் நடக்குங்க. ஓகே, நீங்கள் எந்த ஆங்கிளில் நிற்கிறீங்களோ அதே ஆங்கிளில் தான் ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். தட் இஸ் கால்ட் மிரர் இமேஜஸ். ஓகேங்களா? இப்போது நீங்கள் ஒரு கை நீட்டி நின்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிரருக்கு முன்னாடி, அது எப்படி மிரரில் விசிபிள் ஆகும்? நீங்கள் எந்த ஷேப்பில் நிற்கிறீங்களோ அதே ஷேப்பில் தான் மிரர்லேயும் ரிஃப்ளெக்ஷன் ஆகும். தட் இஸ் கால்ட் மிரர் இமேஜஸ். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம்டா. ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு இந்த பிக்சர்ஸை கொண்டு போய் நம்ம மிரருக்கு முன்னாடி வச்சா என்ன ஆகும்? இதே ஷேப் அண்ட் இதே மாதிரி தான் ரிஃப்ளெக்ஷன் ஆகும். கரெக்டாக? அப்போது ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கும்? ரிஃப்ளெக்ஷன் இப்படி தான்டா தங்கம் இருக்கும். இது வந்துட்டு நம்ம மிரருக்கு முன்னாடி வைக்கிற ஷேப். ஓகேங்களா? நமக்கு எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும், விசிபிளாக இருக்கும்?
இந்த ஷேப்பில் அதே ஷேப் அதே மாதிரி இந்த சைடு எப்படி இந்த பார்ட்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த பார்ட்ஸும் விசிபிள் ஆகும். ரெஃப்ளெக்ஷன் இஸ் ஏ மிரர் இமேஜஸ் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ட்ரா த அதர் ஹாப். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் மிரர் இமேஜ் எப்படி, இப்போது இந்த சைடு ஒரு பார்ட் கொடுத்துருக்காங்களா, மிரர் இமேஜ்னால் எப்படி அதே பார்ட் தான் இங்கே என்ன இருக்கோ அதே தான் ரெஃப்ளெக்ட் ஆகும். அப்போது என்ன பண்ணுவோம், நம்ம இப்படி தான் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த ஹாஃப் எப்படி இருக்கோ அதே தான் இந்த ஹாஃபும் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். தட் இஸ் கால்ட் மிரர் இமேஜஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஷேப். இப்போ இந்த இடத்துல நம்ம மிரரை ஃபேஸ் பண்ணோம்னா, மிரர் வச்சோன்னா நமக்கு இது அதே தான் கிடைக்கும். இங்கே ஒரு லைன் இருக்கா, இங்கே ஒரு இதே ஷேப்பில் தான் இந்த சைடும் நமக்கு கிடைக்கும். அப்போது தட் இஸ் கால்ட் மிரர் இமேஜஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது என்ன ஷேப், வி ஷேப்பில் இருக்கா. இப்போ இங்கே ஒரு மிரர் நம்ம வச்சோன்னா அதே வி ஷேப் தான் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே வி ஷேப் தான் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். தட் இஸ் கால்ட் மிரர் இமேஜஸ். ஓகே, இங்கே பாருங்கள் இந்த எக்ஸாம்பிள். ஓகேங்களா? அந்த லைன் இருக்குல்லடா தங்கம், இந்த லைனில் நம்ம இப்போ மிரர் இப்படி வச்சோன்னு வச்சுக்கோங்களே, எந்த சேஞ்சஸுமே இருக்காது. இங்கே என்ன இருக்கோ அதே தான், இந்த லெஃப்ட் சைடு என்ன இருக்கோ அதே தான் ரைட் சைடில் இருக்கிற பார்ட்ஸும் வரும். அப்போது எப்படி வரும், ட்ரா பண்ணுங்கள். இப்படிதான் வரும். அது சேம் பார்ட்ஸ் ரெண்டு ஈக்குவலாக இருக்கா, தட் இஸ் கால்ட் மிரர் இமேஜஸ். நெக்ஸ்ட் என்ன பார்க்கலான்னா எக்ஸசைஸ் 1.1. ஓகேங்களா? ட்ரா த மிரர் இமேஜஸ். என்ன கேட்டிருக்காங்க, ட்ரா த மிரர் இமேஜஸ். மிரர் இமேஜஸ் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. லெஃப்ட் சைடு அவங்களே கொடுத்துட்டாங்க. மிரரில் என்ன ரிஃப்ளெக்ட் ஆகுன்றதை நம்மளை ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? மிரருக்கு முன்னாடி நம்ம எந்த ஒரு பிக்சர்ஸை வைக்கிறோமோ அதே தான் நமக்கு மிரரில் ரிஃப்ளெக்ஷன் ஆகும். ஓகேங்களா? அப்போது ட்ரா பண்ணுங்கள் பார்க்கலாம். ஓகே விட தங்கம், இந்த சைடு என்ன இருக்கோ இந்த பார்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ரெஃப்ளெக்ட் ஆகும் மிரரில். ஓகேங்களா? டுடே நம்ம என்ன தங்கம் பார்த்தோம், ஜாமெண்ட்ரியில் என்ன பார்த்தோம், சிமெண்ட்ரி. சிமெண்ட்ரி மீன்ஸ் த ஃபிகர்ஸ் விச் கேன் பி டிவைடட் இன்டு டூ பார்ட்ஸ் ஆஃப் equal shape and size are called symmetrical figures. Symmetry means ஒரு பிக்சர்ஸை ரெண்டாக டிவைட் பண்ணக்கல அதோட ஷேப்பும் சைஸும் ஈக்குவலாக இருந்தால் தட் இஸ் கால்ட் சிமெட்ரிக்கல் ஃபிகர்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன பார்த்தோம், ரெக்டாங்கிள் பார்த்தோம், பட்டர்ஃப்ளை பார்த்தோம், தாஜ்மஹால் அண்ட் லீவ்ஸ் பார்த்தோமா தங்கம். நெக்ஸ்ட் என்னடா பார்த்தோம், மிரர் இமேஜஸ். மிரர் இமேஜஸ் மீன்ஸ் த டூ ஹால்ஸ் ஆஃப் த ஃபிகர்ஸ் ஆர் த மிரர் இமேஜஸ் ஆஃப் ஈச் அதர். மிரர் கிவன் இமேஜஸ் என்ன கொடுக்குறோம், என்ன நம்ம மிரரில் காட்டுறோமோ அதே இமேஜஸ் தான் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். தட் இஸ் கால்ட் மிரர் இமேஜஸ். ட்ரா த அதர் ஹாஃப். ஓகேங்களா? இது கிவன் பிக்சர்ஸ் கொடுத்தாங்களா, இந்த லைன் என்னது, சிமெட்ரிக்கல் லைன். நம்ம அதர் ஹாஃப் ட்ரா பண்ணிட்டோமாட தங்கம், இது தட் இஸ் கால்ட் மிரர் இமேஜஸ். எக்ஸாம்பிள்ஸ் எத்தனை பார்த்தோம், 1 2 3 4. இந்த 4 என்னென்னது, சிமெட்ரி. தேர்ட் என்னது, சிமெட்ரி. தட் இஸ் கால்ட் சிமெட்ரி. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், ட்ரா த மிரர் இமேஜஸ். ட்ரா த மிரர் இமேஜஸ். ஓகேங்களா? எக்ஸசைஸ் 1.1ல் ட்ரா த மிரர் இமேஜஸ் பார்த்தோம்டா தங்கம். மிரர் இமேஜஸ் மீன்ஸ் எந்த பிக்சர்ஸ் கிவனில் இருக்கோ அதை மிரரில் காட்டக்கலாம் அதே தான் ரெஃப்ளெக்ட் ஆகும். அதோட ஷேப் அண்ட் சைஸ் மாறாமல் அதே தாண்டா காமிக்கணும் உங்களுக்கு. தட் இஸ் கால்ட் மிரர் இமேஜஸ். ஓகேங்களா? ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்து ஹோம்ஒர்க் என்னென்னா ட்ரா த மிரர் இமேஜஸ். ஓகேங்களா? 2nd and 3rd 4th and 5th இந்த 4க்கும் நீங்கள் மிரர் இமேஜஸை ட்ரா பண்ணிட்டு வந்துருங்கடா தங்கம். தேங்க்யூ.